ஹே பியூட்டிஃபுல் சோல்ஸ், உங்கள் லவ்டு ஒனுக்கு உங்கள் மேலே ஜென்யூன் லவ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் இருக்குது, உங்கள் கூட ரீகனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது. ஏன் உங்கள் பர்சன் உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க? ஏன் உங்கள் பர்சன் உங்கள் ஃபோன் கால்ஸ், உங்கள் மெசேஜ் அவாய்ட் பண்ணுறாங்க? ஏன் உங்கள் பர்சன் அகெயின் உங்ககிட்ட வராமல் இருக்காங்க? இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் உங்ககிட்ட இருக்குது. பட் ஆன்சர்ஸ் இல்லை. ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? நீங்கள் நிறைய சைன்ஸ் பார்க்குறீங்க, பட் ஸ்டில் நோ கான்டாக்ட். உங்கள் பர்சன் ஏன் ஸ்டெப் பேக் ஆகியிருக்காங்க? உங்கள் பர்சனை என்ன ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கு? இந்த கனெக்ஷனில் நெக்ஸ்ட் சாப்டர் என்ன பார்க்கலாமா? இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோர் 1010 ஏஞ்சல் நம்பர் நான் பார்த்தேன். நீங்கள் அந்த நம்பர் பார்க்குறீங்கன்னா திஸ் இஸ் யுவர் சைன். உங்கள் பர்சனை திங்க் பண்ணுங்க. சே திஸ் பர்சன் நேம் 3 டைம்ஸ். இந்த எனர்ஜி கூட கனெக்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் இன்டிடியூவ் எனர்ஜி, சைக்கிக் டெரகாட் ரீடர். ஐம் ஜே. ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்கள் லவ், உங்கள் சப்போர்ட் இந்த வீடியோவுக்கு கொடுங்க. ஐ நோ என் வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் பர்சனலி எனக்கு டிஎம் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட்லி உங்கள் பர்சன் எனர்ஜி எப்படி இருக்குன்னா, உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. 2 வீக்ஸ் பிஃபோர் உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. வெரி ஸ்பெசிஃபிக். உங்கள் தாட்ஸ் வரப்போ உங்கள் பர்சன் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் தாட்ஸ் வரப்போலாம் நீங்கள் தான் அவங்கள திங்க் பண்ணுறீங்க. அதனால தான் அந்த தாட்ஸ் அவங்களுக்கு வருதுன்னு உங்கள் பர்சன் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் லவ்டு ஒன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இப்போவே உங்கள் கூட பேசணும்னு நினைக்கிறாங்க. இப்போவே உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போவே உங்கள் கூட கனெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் பர்சன்னால் வெயிட் பண்ணவே முடியல. எப்போ ரீயூனியன் நடக்கும், அந்த டே எப்போ வரும், உங்கள் பர்சன் வெயிட் பண்ணுறாங்க. உங்கள் கூடவே இருக்கணும்னு உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. உங்களை விட்டு போகவே கூடாதுன்னு உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. எஸ், இந்த கனெக்ஷனில் நெகட்டிவிட்டிஸ் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. பட் ஸோ மச் லவ், ஸோ மச் கேரிங் இந்த கனெக்ஷனில் பார்க்க முடியுது. திஸ் பர்சன் வாண்ட்ஸ் டு பி வித் யூ. உங்கள் பர்சன் உங்கள் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தேர்ட் டைம் நான் இந்த வேர்ட் யூஸ் பண்ணுறேன். உங்கள் லவ்டு ஒன் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க எனர்ஜியில் இந்த வேர்ட் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்குறேன். நிறைய டைம் உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, அவங்க ஆக்ஷன்ஸில் உங்ககிட்ட ஷோ பண்ணியிருப்பாங்க, அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க, உங்கள் கூடவே இருப்பாங்கன்னு. நீங்கள் உங்கள் பர்சனை ஸ்ட்ராங்காக மிஸ் பண்ணுவீங்கள்ல, அந்த டைமில் உங்கள் பர்சன் ரீசனே இல்லாமல் உங்கள் ஃபேஸ், உங்கள் வாய்ஸ் சடனாக அவங்க தாட்ஸில் வருது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் லவ்டு ஒன்னை மிஸ் பண்ணுறீங்க. தட்ஸ் வை அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி உங்கள் லவ்டு ஒன்னால் ஃபீல் பண்ண முடியுது. திஸ் பர்சன் குட் பி கேப்ரிகான், டாரஸ், வர்கோ, ஏரிஸ், லியோ, சாகிட்டேரியஸ். ஆஃப்டர் நோ கான்டாக்ட் உங்கள் லவ்டு ஒனுக்கு நீங்கள் லாங் மெசேஜ், வாய்ஸ் நோட் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணியிருப்பீங்கள்ல, உங்கள் பர்சன் இப்போது அந்த மெசேஜ், அந்த வாய்ஸ் நோட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எஸ்பெஷலி லேட் நைட்டில் உங்கள் பர்சன் தனியாக இருக்கப்போ உங்கள் வாய்ஸ் ரெக்கார்டிங் உங்கள் பர்சன் கேட்பாங்க. உங்கள் லவ்டு ஒனுக்கு நீங்கள் சென்ட் பண்ண அந்த மெசேஜில் ஒரு பர்டிகுலர் எமோஷ்னல் லைன் உங்கள் பர்சன் ரீட் பண்ணுறப்போ எமோஷன்ஸ் அண்ட் டியர்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. See this. This person crying for you. உங்களுக்கு உங்கள் லவ்டு ஒன் மேலே எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது, அந்த எமோஷன்ஸை மெசேஜில் உங்கள் லவ்டு ஒனுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணீங்கல்ல, அந்த மெசேஜ் உங்கள் லவ்டு ஒன் ரீட் பண்ணுறப்போ உங்கள் லவ்டு ஒன்னால் டியர்ஸ் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உங்கள் பர்சன் ரொம்ப வீக்கர் ஆகுறாங்க. உங்கள் கூடவே இருக்கணும்னு உங்கள் பர்சனுக்கு அந்த தாட்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் வருது. சம் சுச்சுவேஷன்னால் இந்த பர்சன் உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க. இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே லவ் இல்லைன்னு இல்லை, நிறைய லவ் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கே உங்ககிட்ட சொன்னேன், உங்கள் லவ்டு ஒனுக்கு உங்கள் மேலே ஜென்யூன் லவ் இருக்குது. இந்த பர்சன் சீட்டட் இல்லை.
ஒன்ஸ் இந்த பர்சன் அட்டாச் ஆயிட்டாங்கன்னா அந்த கனெக்ஷனுக்கு அவங்க பர்சனுக்கு அவங்க ட்ரூவாக இருப்பாங்க. உங்கள் லவ்டு ஒன் உங்களுக்கு ட்ரூவாக இருக்காங்க. உங்கள் லவ்டு ஒன்னுக்கு வேறு ரிலேஷன்ஷிப் இல்லை, வெரி ஸ்பெசிஃபிக், நாட் எவ்ரிபடி. இனிஷியல்ஸ் எஸ் ஆர் டி கே ஜே பி ஏ அண்ட் பி. உங்கள் பர்சன் உங்ககிட்ட ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் தான் அவங்க வீக்னஸ். உங்ககிட்ட மட்டும்தான் உங்கள் பர்சன் அவங்க வீக்கர் சைட் ஷோ பண்ணியிருப்பாங்க. வேறு யார்கிட்டேயும் உங்கள் பர்சன் அவங்க வீக்கர் சைட் ஷோ பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட மட்டும்தான் உங்கள் பர்சன் அவங்க வீக்கர் சைட் ஷோ பண்ணியிருப்பாங்க. வெரி போல்ட் ஆட்டிடியூட், பட் வெரி ஜென்யூன். இந்த நோ கான்டாக்டில் உங்கள் பர்சன் உங்ககிட்ட எப்படி ஷோ பண்ணுறாங்கன்னா, அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த மாதிரி அவங்க செல்ஃப் உங்ககிட்ட ஷோ பண்ணுறாங்க. பட் லேட் நைட்டில் உங்கள் பர்சன் உங்களை திங்க் பண்ணாமல் இருந்ததே இல்லை, ஒன் டே கூட. டெய்லி உங்கள் பர்சன் உங்களை திங்க் பண்ணுவாங்க. ஏன் உங்கள் பர்சன் டெய்லி உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்கன்னா, உங்கள் பர்சன் உங்களை சோல்ஃபுல்லாக லவ் பண்ணுறாங்க, சோல் டு சோல். தட்ஸ் வை உங்கள் பர்சன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல எமோஷன்ஸ், உங்கள் மேலே இருக்க லவ் ஸ்டாப் பண்ண முடியல. நீங்கள் அவங்க கூடவே இருக்கீங்கன்னு உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. அவங்க தாட்ஸில் நீங்கள் லிவ் பண்ணுறீங்க, அவங்க மெமரிஸில் நீங்கள் லிவ் பண்ணுறீங்க, அவங்க ஹாப்பினஸில் நீங்கள் லிவ் பண்ணுறீங்கன்னு உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. நீங்கள் அவங்க கூட தான் இருக்கீங்க, நீங்கள் அவங்கள விட்டு போகல. அந்த ஒரு ஃபீல் உங்கள் பர்சனுக்கு ஆல்வேஸ் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் அவங்கள விட்டு போகலை, நீங்கள் மூவ் ஆன் பண்ணலை. பட் உங்கள் பர்சனுக்கு லேட் நைட்டில் ஒரு டவுட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் லைஃப்பில் உங்கள் லவ்டு ஒன்னுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் பிளேஸ் ஆச்சு இருக்கா உங்கள் லவ்டு ஒன்னுக்கு? கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். உங்கள் பர்சன் அதை திங்க் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் உங்கள் லைஃப்பில் உங்கள் லவ்டு ஒன்னுக்கு ஒரு ஸ்மால் பிளேஸ் ஆச்சு இருக்கா? நீங்கள் உங்கள் பர்சனை மறந்துட்டீங்களா? உங்கள் லைஃப்பில் வேறு ஏதாச்சும் பர்சன் இருக்காங்களா? நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்களா? உங்கள் பர்சன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லையா? இந்த டவுட்ஸ் உங்கள் லவ்டு ஒன்னுக்கு வருது. இது ஜஸ்ட் டவுட் மட்டும் இல்லை, இது ஒரு ஃபியர். See this? நீங்கள் உங்கள் பர்சனை விட்டு போகக்கூடாது, நீங்கள் அவங்க கூடவே இருக்கணும்னு உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. அதுதான் அவங்க விஷ். லைஃப் லாங் உங்கள் கூடவே இருக்கணும்னு உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. தட்ஸ் வை அந்த டவுட்ஸ், அந்த ஃபியர் லேட் நைட்டில் உங்கள் பர்சனுக்கு வருது. அந்த ஃபியர் வரப்போ உங்கள் பர்சன் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, உங்கள் பர்சன் லைஃபே எண்ட் ஆகிடுச்சு, அவங்க லைஃப்பில் ஹாப்பினஸ்ஸே இருக்காது இயர் ஆஃப்டர், அந்த மாதிரி உங்கள் பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஃபியர் உங்கள் பர்சனை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. உங்கள் ஃபியர் எப்படி இருக்குன்னா, உங்கள் லவ்டு ஒன்னை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. டேஸ், மந்த்ஸ், இயர்ஸ் பாஸ் ஆகிட்டே இருக்குது. உங்கள் பர்சன் சைடில் இருந்து பாசிட்டிவ் சைன்ஸ், ஆக்ஷன்ஸ் இல்லை. அந்த ஃபியர் உங்களுக்கு டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. உங்கள் பர்சன் உங்களை விட்டு போயிடுவாங்க, அவங்க உங்களை மறந்துட்டாங்க, அவங்க நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ஃபியர் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது. ப்ளஸ் உங்கள் லவ்டு ஒன் இருக்காங்கல்ல, அவங்க உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இல்லாமல் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டாங்க, அவங்க அவங்கள திங்க் பண்ணுறதே இல்லை, அவங்க ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிடுவாங்க, அவங்க அவங்கள மறந்துடுவாங்க. இது எல்லாமே உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆர் அவங்க பிஹேவியர் சேஞ்சஸில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி லேட் நைட்டில் உங்களுக்கு நிறைய ஃபியர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நியூ ஃபியர்ஸ் வருது. ப்ளஸ் உங்கள் லவ்டு ஒன் இருக்காங்கல்ல, அவங்க உங்களுக்கு ஃபியர் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. உங்கள் பர்சன் உங்ககிட்ட யூஸ் பண்ண அந்த வேர்ட்ஸில் நிறைய ஃபியர்ஸ், நிறைய டவுட்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அவங்க லைஃப்பில் இல்லாமல் கூட உங்கள் பர்சன் ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அது ட்ரூ இல்லை. உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட பேசாமல் இருப்பாங்க.
உங்ககிட்ட பேசாம இருக்க முடியும். டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்க. சைலன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்க. நீங்க இல்லாம அவங்க லைஃப் இமேஜின் கூட பண்ண முடியாது. பண்ண முடியல. உங்க பெர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா, அவங்க டிஸ்டன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நீங்க இல்லாம இருக்க ஃப்யூச்சர் உங்க லவ்டு ஒன்னால அக்செப்ட் பண்ண முடியல. அவங்க ஃப்யூச்சர்ல நீங்க இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? அந்த டவுட்ஸ், அந்த ஃபியர் உங்க லவ்டு ஒன்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. எவ்ரி டே. டே பை டே அந்த ஃபியர் உங்க லவ்டு ஒன்னுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு மட்டும் ஃபியர் இன்க்ரீஸ் ஆகல. உங்க லவ்டு ஒன்னுக்கும் ஃபியர் இன்க்ரீஸ் ஆகுது. உங்க பெர்சனுக்கு பயமா இருக்கு. நீங்க இப்போ அவங்க கூட இல்லைன்னு அந்த பயம் இல்ல. ஃப்யூச்சர்ல நீங்க அவங்க கூட இருக்க மாட்டீங்களா? அந்த பயம் தான் உங்க பெர்சனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க ஃப்யூச்சர் எப்படி இருந்தாலும் உங்க பெர்சனுக்கு நோ ப்ராப்ளம். அவங்க ஃப்யூச்சர்ல நீங்க அவங்க கூட இருக்கணும்னு உங்க பெர்சன் நினைக்கிறாங்க. உங்க கூட இருக்கப்ப தான் உங்க பெர்சன் லைஃப் கலர்ஃபுல்லா இருக்கும்னு உங்க பெர்சன் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. கைஸ், இஸ் திஸ் ட்ரூ? உங்க கூட இருக்கப்ப தான் உங்க பெர்சன் லைஃப், அவங்க ஃப்யூச்சர் கலர்ஃபுல்லா இருக்குமா? கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ட்ரூ தான். உங்க பெர்சன் உங்க கூட இருக்கப்போ அவங்க லைஃப் கலர்ஃபுல்லா இருக்கும். உங்ககிட்ட அந்த மேஜிக் இருக்கு. உங்ககிட்ட அந்த லவ் இருக்கு. உங்ககிட்ட மதர்லி நர்ச்சரிங் இருக்கு. மதர் லவ். கைஸ், உங்க ஹார்ட்ல உங்க லவ்டு ஒன்னுக்கு ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அந்த பிளேஸ் உங்க லவ்டு ஒன்னுக்கு மட்டும்தான். உங்க பெர்சன் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. This person wants to marry you. Yes. Birth month May, June, Feb, Jan, October. This person age could be 32, 30, 27, 25, 38, 39 and 24. 2021, 2023, 2025 உங்க பர்சன் உங்க லைஃப்ல என்டர் ஆகியிருப்பாங்க. பர்த் டேட் 4, 25, 31, 17, 7, 16, 6, 8, 2. Guys, this person admiring you. உங்க லவ்டு ஒன் மாதிரி உங்களை வேற யாரும் அட்மையர் பண்ண முடியாது. உங்க பர்சன் உங்களை அட்மையர் பண்ற அந்த ஒரு வே இருக்குல்ல, அந்த ஒரு வே ரொம்ப யூனிக்கா இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், உங்க லவ்டு ஒன் மாதிரி உங்களை வேற யாரும் லவ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க நினைச்ச மாதிரி உங்க பாஸ்ட் போகல. நிறைய பேர் உங்க பாஸ்ட்ல நீங்க மீட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் உங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ். பட் இப்போ நீங்க சூஸ் பண்ண உங்க பர்சன் அந்த மாதிரி இல்லை. உங்க லவ்டு ஒன் வெரி லாயல். உங்க சோல் உங்க லவ்டு ஒன் கூட மட்டும்தான் கனெக்ட் ஆகும். நீங்க உங்க லவ்டு ஒன் மட்டும்தான் லவ் பண்றீங்க. அவங்களுக்காக தான் நீங்க வெயிட் பண்றீங்க. உங்க எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சம்டைம்ஸ் உங்க பர்சன் அவங்களுக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் இல்லைன்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணிப்பாங்க. பட் உங்க தாட்ஸ் வரப்போ அவங்க ஹார்ட் ஸ்டில் ரியாக்ட் ஆகுது. ஏன்னா உங்க பர்சன் ஹார்ட் ஆல்ரெடி உங்களை சூஸ் பண்ணிருக்கு. இந்த நோ கான்டாக்ட்ல உங்க பர்சன் செப்பரேட் ஆன மாதிரி ஃபீல் பண்ண மாட்றாங்க. ஏன்னா உங்க கூட கனெக்டடா இருக்க மாதிரி தான் உங்க பர்சன் ஃபீல் பண்றாங்க. உங்க லவ்டு ஒன்னால அந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியல. செப்பரேட் ஆன மாதிரி. உங்க லவ்டு ஒன் உங்க கூட எப்படி கனெக்ட் ஆகியிருக்காங்கன்னா, சோல்ஃபுல்லி உங்க கூட உங்க பர்சன் கனெக்ட் ஆகியிருக்காங்க. உங்க லைஃப்ல நிறைய பீப்புள் வந்திருப்பாங்க. பட் வித்தவுட் பிளானிங், நீங்க பிளான் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அன்எக்ஸ்பெக்டட்லி உங்க லவ்டு ஒன் கூட மட்டும்தான் நீங்க அட்டாச் ஆகியிருப்பீங்க. லைக் ஸ்ட்ராங் பாண்ட். இது சாய்ஸ் இல்லை. இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட். உங்களுக்கே தெரியாம உங்க பர்சன் கூட நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்க. ஜஸ்ட் ஒன் டே கூட உங்க பர்சன் இல்லாம நீங்க இருக்க மாட்டீங்க. உங்க லைஃப்ல நிறைய பீப்புள் வந்திருப்பாங்க. நிறைய பேர் உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க. பட்
உங்களுக்கே தெரியாம அன்எக்ஸ்பெக்டட்லி உங்க லவ்டு ஒன் கூட மட்டும் தான் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆனீங்க. இப்போ கூட உங்களுக்கு தெரியும் அவங்க ஏன் பேசாம இருக்காங்க. அவங்க ஏன் ஸ்டெப் பேக் ஆகியிருக்காங்க. பர்த் இயர் 1995, 2000, 1998, 2003, 2002. உங்க லவ்டு ஒன்னுக்கு உங்க மேல லவ் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு. ஏன் உங்க பெர்சன் ஆக்ஷன்ஸ் எடுக்காம இருக்காங்க? மதர் இஷ்யூஸ், ப்ளஸ் ஃபேமிலி இஷ்யூஸ், கேஸ்ட் இஷ்யூஸ், ரிலீஜியஸ் இஷ்யூஸ் உங்க பெர்சன் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்க முடியுது. அவங்க மதருக்கு அகெயின்ஸ்டாக இந்த பெர்சன் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க மதர் ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிவிட்டு, அவங்க ஃபேமிலியை ஹர்ட் பண்ணிவிட்டு ஒரு டிசிஷன் இந்த பெர்சன் எடுக்க மாட்டாங்க. தட்ஸ் வை இந்த பெர்சன் ஸ்டெப் பேக் ஆகியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ளஸ் சொசைட்டி ப்ரெஷர் உங்கள் பெர்சனுக்கு இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள என்ன நினைப்பாங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்கள பற்றி என்ன நினைப்பாங்க, அவங்க நெய்பர்ஸ் அவங்கள பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி சம் டிஸ்டர்பன்ஸ் உங்கள் பெர்சன் சைடில் பார்க்க முடியுது. இந்த கனெக்ஷனுக்கு ஃப்யூச்சர் இருக்கா? எஸ், இந்த கனெக்ஷனுக்கு ஃப்யூச்சர் இருக்குது. பட் உங்கள் பெர்சன் தான் ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் இருக்காங்க. உங்கள் லவ்டு ஒன் எப்போ வந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்க. இந்த சைலன்ஸ் உங்கள் பெர்சன் பிரேக் பண்ணாங்கன்னா ஃப்யூச்சர் இருக்குது. இந்த சைலன்ஸ் உங்கள் பெர்சன் பிரேக் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இந்த கனெக்ஷனில் ஃப்யூச்சர் இல்லை. வெரி ஸ்பெசிஃபிக், நாட் எவ்ரிபடி இந்த பெர்சன் இந்த சைலன்ஸை பிரேக் பண்ணுவாங்க உங்களுக்காக. உங்கள் பெர்சன் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் மேலே இருக்க ஃபீலிங்ஸ், உங்ககிட்ட இருந்து வந்த அந்த ஃபீலிங்ஸ் வேறு யார்கிட்டையும் உங்கள் லவ்டு ஒன்னுக்கு வரல. இதை உங்கள் பெர்சன் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்கள் கூட கனெக்ட் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. பெஸ்ட் கமெண்ட் நான் பின் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். இது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ். டேக் கேர், பை வித் லவ் அண்ட் லைட்.